ஆண்டவர் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். ஸ்தோத்திரம். God bless you. கர்த்தர்தாமே இந்த நாளில் கூட தேவன் உங்களை அளவில்லாமல் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். ஆமென். என்னோடு கூட வேக வேகமாக வாசிக்க கேட்கலாம். நான் சீக்கிரமா ஒரு 3 அடையாளங்களை மட்டும் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சங்கீதம், 30ஆம் சங்கீதம், அதனுடைய ஸ்தோத்திரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணி என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். ஆமென். அல்லேலூயா. தாவீது பிரதிஷ்டைக்காக, அதாவது ஒரு கிரக பிரதிஷ்டை மேல எழுதி இருக்குது. ஆமா, அந்த அடைப்புல டோப்ல எழுதி இருக்குது, ஒரு கிரக பிரதிஷ்டை பண்ணப்பட்டு எழுதப்பட்ட சங்கீதம். ஐயவையத்தியாமைனா அல்லேலூயாவா. ஆமென். தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே என் புலம்பலுக்கு பதிலாக எனக்கு ஆனந்த களிப்பை தந்தீர். ஐயவையத்தியாமேன். என்னுடைய ரெட்டுக்கு பதிலாக எனக்கு மகிழ்ச்சி என்னும் ஸ்தோத்திர மகிழ்ச்சி என்னால என்னை இடை கட்டினீர். ஐயவையத்தியாமன் சொல்லுங்க. அல்லேலூயாவா. மலையாள பைபிள் கொஞ்சம் கூட தெளிவுபடுத்தி சொல்லுது. ஐயவைத்தாம அல்லேலூயாவா. ஆமா, மலையாள பைபிள் கொஞ்சம் கூட தெளிவுபடுத்தி அந்த வார்த்தையை நல்ல ஸ்ட்ராங்கா சொல்லுது. ஆமே, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இன்றைக்கு பகல் ஆண்டவர் இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு, ஒவ்வொரு இருதயத்தோடு இந்த பிப்ரவரி மாசம் தேவன் பேச விரும்புகிற காரியம், இன்றைக்கு உன் புலம்பல் ஆனந்த களிப்பாகிற ஒரு ரெட்டு, அதாவது நீ கட்டி இருக்கிற ரெட்டு, ஸ்தோத்திரம், மகிழ்ச்சியினால் இடை கட்டுகிற மாசம். ரேகாமான் அகுடலப கரபலபா ரியாந்தர கல்வரா மீட்டன ரோடு மீக்கான ரிதலபோச்சு. இன்றைக்கு அழுகையோட, ஸ்தோத்திரம், புலம்பலோட, கண்ணீரோட அடி எடுத்து வைத்திருக்கிற தேவ ஜனமே, தேவ பிள்ளையே, 2வது மாசம் தேவன் உனக்கு சொல்லுகிற வார்த்தை, புலம்பலை தேவன் களிப்பாக மாற பண்ண போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, இன்றைக்கு நீங்க வருகிற வரைக்கும் இருந்த புலம்பல் களிப்பாக மாற போகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. பிரைஸ் காட். கவனிங்க, நான் சொல்றது உங்களுக்கு தெளிவா கேக்குது இல்லையா? தெளிவா கேட்கலையா? நீங்க யாராவது அசையாம இருந்தா, உங்களுக்காக ஒருத்தரை மாலை வாங்க அனுப்பியிருக்கேன். 5 தேங்காய் வாங்கிட்டு வருவாங்க, மாலை போட்டு உங்களுக்கு உடைப்போம். ஆளுகளை பாரு. அல்லேலூயா. எப்ப விடுதலை பெறலாம் இருக்கீங்க? எப்போ தேவனால தொடப்படலாம் இருக்கீங்க? ஐயோ வையத்தியாம. ஹல்லேலூயா. நான் பழைய காலத்துல ஒரு கதை கேட்டிருக்கேன். திடீர்னு ஒரு மனுஷன் குதிரை மேய்ச்சிட்டு இருந்தானா. அந்த குதிரை வேகமா ஓடி ஒருத்தருடைய வயலுக்குள்ள போயிருச்சான். குதிரை எங்க போயிட்டு வயல்ல போய் வயல்ல விளைகிற தானியத்தை எல்லாம் நல்ல ஓரமா இருந்து சாப்பிட்டுட்டே இருந்திருக்கு. எல்லாம் சுத்தி சுத்தி விரட்டி பார்த்திருக்காங்க, போகல. அப்ப சொல்லிக்காங்க, இந்த குதிரை பாட்டை இருக்குல்ல, பாட்டையில அடிச்சா அந்த சத்தம் கேட்டா ஓடுன்னு. உடனே கடையில இருந்து ஒரு பாட்டை வாங்கிட்டு வந்து எண்ணெயை க்ளோஸ் பண்ணிட்டு, எண்ணெயை காலி பண்ணிட்டு பாட்டையில அடிச்சானா. ஐயவையத்தியாமேனா. பாட்டை அடி கேட்ட உடனே குதிரை ஓடல, ஊர்ல இருக்கிறவ எல்லாம் பாட்டை அடி சத்தம் கேட்டு ஓடுனானா. ஐயவையத்தியாம. நான் சொல்லது மனசராஜா, நீ ஓட வேண்டிய குதிரை அல்ல, காலாட்களோடு யுத்தத்துல அணிவகுத்து நிற்க வேண்டிய குதிரை. ஐயவையத்தியாம. மௌனமா இருக்க கூடாது. ஓ புலம்பல பின்னால தள்ளு, ஓ ரெட்ட பின்னால தள்ளு, ஓ சாம்பல பின்னால தள்ளு. இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு உன் புலம்பல் மாறட்டும். இன்னைக்கு உன் புலம்பல் மாறட்டும். நீ வருகிற நேரம் வரைக்கும், வருகிற சமயம் வரைக்கும் நீ புலம்பின ஒரு புலப்பம் மாறட்டும். மாறுகிறது இன்னைக்கு பகல். உன் புலம்பல் மாறுகிற சகோதரி, எதை சொல்லி புலம்பிக் கொண்டு இரவெல்லாம் நீ அழுதையோ, இரவெல்லாம் நீ துக்கிச்சையோ, இரவெல்லாம் நீ புலம்பி அழுதையோ, இன்றைக்கு பகல் பிடிக்குது. தீ இறங்கி வருது, தீ பிடிக்குது.
ஹalleluya, praise the lord. ஐயவை அத்தியாம பாட்டேடி கேட்டு ஓட வேண்டிய எல்லையில நீ வரல. ஆமை உண்மையிலே தெய்வம் உன்னை செழிப்பான இடத்துல வச்சிருக்கிறாரு. இனி ஓட வேண்டியது நீங்க இல்ல, இனி ஓட வேண்டியது நம்ம இல்ல. ஆமை ஓட வேண்டியது ஆமை தோத்திரம் ஆமை எதிராளி இன்னைக்கு பகல். ஓ ஸ்தோத்திரம். பக்கத்துல சொல்லுங்க, புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற்றுகிறார். புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறார். ஒரு ரெட்டை மாத்திட்டு மகிழ்ச்சியினால் தேவன் இடை கட்ட போகிறார். ரெட்டின் அனுபவம் இன்னைக்கு மாறுது. ரெட்டின் அனுபவம் மாறுது. மீன் ரெட்டுன்னா சாக்கு. ஆமா, ரெட்டுன்னா சாக்கின் அனுபவம். ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, புலம்பலினுடைய அனுபவத்திலிருந்து ஆண்டவர் சிலரை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். ஆமா, பலவிதமான புலம்பலை நம்ம கேட்டிருப்போம். ஆமா, மரண வீட்டுக்கு போனா அங்க மேக்சிமம் என்ன கேட்க முடியும்? ஆமை புலம்பலை மட்டும் கேட்க முடியும். ஆமா, இப்போ மரண வீட்டுல அழுகிறதுக்கு ஆள் இல்ல. ஏன்னா கூலி கொடுத்து ஆளை கூட்டிட்டு வந்து எழுதி கொடுத்துறாங்க. இந்த ஆளுக்கு இத்தனை வயசு, இந்த ஆளு தோத்திரம் அப்ப இன்னதெல்லாம் இத்தனை பிள்ளைங்களை பெற்றிருக்கிறாரு, இப்படி எல்லாம் ஊர்ல நன்மை செஞ்சிருக்கிறாரு, இத்தனை காரியங்களை பண்ணிருக்கிறாருன்னு எழுதி கொடுத்தா ஒப்பார் வைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் என்ன செய்யுது? ஆமா, காசு கொடுத்து வருது. உலகை நம்பாது மனமே, உலகை நம்பாது. ஆமென். உலகை நம்பாது மனமே. ஹalleluya. நாங்க அந்த பாட்டு பாட மாட்டோம், நாங்க இந்த பாட்டு பாடுவோம். ஆமா, ஐயா வைத்தியாமன் சொல்லுங்க. சிலர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா, ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்களா, ஆமா கம்யூனியன்ல பங்கெடுக்கிறீங்களான்னு எங்களுக்கு சந்தேகமாவே இருக்கு. ஏன்னா நீங்களும் சேர்ந்து ஆட ஆரம்பிச்சிருங்க. ஐயா வைத்தி. ஆமா, இந்த புலம்பல் ஆமை தோத்திரம் வேதத்துல புலம்பலுக்கு என்ன ஒரு ஸ்தோத்திரம் நிருபம் எழுதப்பட்டிருக்கிறது. சாரி, ஒரு புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்க. ஆமை, கல்யாண வீட்டுல கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு வீட்டை விட்டு இறங்கும் போது ஆமை அங்க ஒரு புலம்பல் உண்டாகும். சொல்லுங்க, நீங்க என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? உண்டாகுமா இல்லையா? அவங்க என்ன நினைக்காங்கன்னா, 21 வருஷம் நான் சகிச்சுட்டேன், இனி 21 வருஷம் இந்த காலமாடை இவ்வளவு வச்சு எப்படித்தான், அப்படித்தானே நினைச்சீங்க? இல்ல இல்ல, பாசத்தினால அந்த தாயும் தகப்பனும் கூட பொறுப்புகளை என்ன செய்வாங்க? ஆமை, ஒரு புலம்பலோடு கூட அந்த பிள்ளையை அனுப்பி வைப்பார்கள். ஐயவையத்தியாமேனா, ஒருவேளை நாம் ஒருவேளை கொடூரமான வியாதியில் அகப்பட்டால், இல்ல ஒரு பலவீனத்தில் அகப்பட்டால், இல்ல நம்மள அதுல இருந்து விடுவிக்க முடியாதுன்னு மருத்துவர்கள் சொன்னால் அங்க ஒரு வியாகுலம் உண்டாகும். ஆமே, அங்க ஒரு புலம்பல் ஏற்படும். கையவையத்தி அல்லேலூயா. இல்ல ஏதாவது விடுவிக்க முடியாத இடத்துல அகப்பட்டு விட்டால், ஒருவேளை ஒரு கடன் பிரச்சனையிலையோ இல்லாட்டினா ஏதாவது சாம்பத்திக சூழ்நிலையிலையோ அகப்பட்டு விட்டால், எந்நேரமும் நம்முடைய வாழ்க்கையில கண்ணீர் அல்லாத புலம்பல் இல்லாத வேற ஒண்ணும் இருக்காது. அமைனா நான் சொல்லது மனசலாச்சா இல்ல, நமக்கு ஏற்படுத்தின வாழ்க்கை, நமக்கு தந்த துணை, இல்ல நமக்கு தந்த கணவன், இல்ல நமக்கு வாச்ச பிள்ளைகள் ஒருவேளை சரியில்லைன்னா என் நாட்களும் அந்த வாழ்க்கையில் என்ன இருக்கும்? மிகுந்த புலம்பல் இருக்கும். ஐயவையத்தியாமேனா, இன்றைக்கு எந்த புலம்பல் இருந்தாலும் ஆண்டவர் இன்னைக்கு அதை மாற்றத்தான் இந்த ஹோலுக்குள் வர விரும்பின அநேகர் வர முடியல. ஆமை, அநேகர் இந்த ஹோலுக்குள்ள என்றாக நினைச்ச பலரும் வர முடியல. தெய்வம் ஒன்ன ஆமை இன்னைக்கு வந்ததல்ல, தெய்வம் ஒன்ன கொண்டு வந்திருக்கிறாரு. தெய்வம் ஒன்ன கொண்டு வந்திருக்கிறாரு. தேவன் ஒன்ன கொண்டு வந்திருக்கிறாரு. கொண்டு வந்ததின் முகாந்தரம் உன் புலம்பல மாற்றி ஆமை ஹல்லேலூயா, ஆமை ரெட்ட மாற்றி ஆமை மகிழ்ச்சியினால தேவன் இடை கட்டும்படி இன்றைக்கு தேவன் உன்னை ஆமை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை வியாதி ஒரு புலம்பலா இருக்கட்டும், இல்ல வீட்டுல ஒரு பாமை ஸ்தோத்திரம் ஏதோ ஒரு பிரச்சனை அது புலம்பலா இருக்கட்டும், இல்ல உனக்கு இருக்கிற நெருக்கடி அது ஒரு புலம்பலா இருக்கட்டும், இல்ல உன்னுடைய வயோதிபம் ஒரு புலம்பலா இருக்கட்டும், இல்ல நீ ஒட்டப்பட்ட அனுபவம் ஒரு புலம்பலா இருக்கட்டும், இன்றைக்கு எதில் இருந்தாலும் ஆமா கர்த்தர் உன்னைய புலம்பலுக்கு பதிலாக பாக்கி நீங்க சொல்லுங்க, புலம்பலுக்கு பதிலாக தேவன் எதை கொடுக்க போறாரு? ஆனந்த. ஆனந்த வேண்டாமா? உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, உலகம் தருகிற பிரகாரம் அல்ல. தேவன் தந்தா உன் புலம்பல் இனி இருக்காது. தேவன் தந்தா இனி உன் புலம்பல் இருக்காது. ஆமென். கர்த்தர் உன்னை மகிழ்ச்சியாக்குவார். ஆமென். ஏசாயாவின் புத்தகம் 38ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் என்னோடு கூட. நீ எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது,
என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டு இதோ உன் நாட்களோடு போனஸ் வாய்ந்தா 15 வருஷத்தை ஆமை உன் கண்ணீரை கண்டு உன் புலம்பலை கண்டு ஆமை உனக்கு ஒரு மகிழ்ச்சி என்ன தெரியுமா? ஆண்டவருடைய ஆயுசு நாட்களை கூட்டுறாரு. ஆமை உன் புலம்பலை கண்டு உனக்கு ஒரு ஆயுசு நாட்களை தேவன் பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். தாவீதின் குமாரனாகிய எசேக்கியா மரணத்துக்கு ஏதோ வியாதி கொண்டிருக்கிறான், மரித்து போவான்னு ஆமை தீர்க்க தரிசனம் வருது. ஆமா, மரித்து போவான் என்று தீர்க்க தரிசனம் வந்தாயிற்று. ஆனாலும் தேவன் இரக்கமுள்ள தெய்வம். ஒற்றை செகண்ட்ல முற்றத்துக்கு போன ஏசாயா திரும்பி வந்து சொல்றான், கர்த்தர் உன் கண்ணீரை கண்டார். ஹல்லேலூயா. உன் விண்ணப்பத்தை கேட்டார். நாட்களோடு நாட்களை தேவன் 15 வருஷம் உனக்கு போனஸ் அடிப்படையில தேவன் தருகிறார். ஐயோ தியாமேனா, ஆமை நீ கேட்டது, நீ புலம்பினது மரணத்தை கண்டு தேவன் உனக்கு தந்த மகிழ்ச்சி தெரியுமா? மரணம் இல்ல, ஜீவன் உனக்கு தந்த மகிழ்ச்சி தெரியுமா? ஜீவன் உனக்கு தேவன் திரும்ப வைக்கிறார். இன்னைக்கு பகல் மரணத்தின் சக்தி, மரணத்தினுடைய வல்லமைகள் உன்னை அழிப்பேன், உன்னை கொல்லுவேன், உன் குடும்பத்தில் இது நடக்கும் அப்படின்னு சவால் விட்ட சில ஆமை மரணத்தின் ஆவிகள், மரண வல்லமை வா 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 வெளியேறு. கட்டுகள் உடைகிறது. மாந்திரிக சக்தி, மாந்திரிக பந்தனங்கள், ஆமை மாந்திரிக பந்தனங்கள் உடையட்டும், உடையட்டும். ஆமை கர்த்தர் உன் கண்ணீரை கண்டார். சகோதரி, கர்த்தர் உன் கண்ணீரை கண்டார். ஆமா, உன் புலம்பலை கர்த்தர் மாற்றுகிறார். மரணம் மரணம் மரணம், ராத்திரி வந்த பயம், பகல் வந்த பயம், ஆமா எந்த நேரமும் பயம், இன்னைக்கு அது உடையுது. இப்ப சில கட்டுகள் இங்கிருந்து அவிழ்க்கப்படுகிறது. இப்ப சில பந்தனங்கள் இங்க உடையுது. நீ கண்ட புலம்பலுக்கு பதிலாய், நீ கண்ட புலம்பலுக்கு பதிலாய், ஆமா நஷ்டப்பட்டதுக்கு பதிலாய் தேவன் தருகிறது மகிழ்ச்சிங்கிற முத்திரை. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமேனா. இந்த உலகத்துல ஆமே மரணம் என்பது ஆமே ஒரு பெரிய கொடிய வாத. மரணம் என்கிறது பெரிய வாத. ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்றேன். கையை உயர்த்தியாமே, ஆண்டவர் கை எங்க இன்னைக்கு வைக்கிறார் தெரியுமா? ஆண்டவர் கை எங்க வைக்கிறார் தெரியுமா? பிரச்சனையின் மேல அல்ல, பிரச்சனைக்கு காரணமாயிருந்ததின் மேல. ஐயா உயர்த்தியாமே, பிரச்சனைக்கு எது காரணமோ, உன் கண்ணீருக்கு எது காரணமோ, உன் வியாதிக்கு எது காரணமோ, அவன் உன் வாழ்க்கையில இந்த வேதனைக்கு எது காரணமோ அதுல தேவன் கை வைக்க போறாரு. அதுல கர்த்தருடைய கை, அவருடைய ஹேண்ட்ஸ் இன்றைக்கு இறங்கி வரப்போகுது. தைரியத்தோட 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 உடமல பவுடா ரகனா துனியா, உன்னை அந்த நிலைமைக்கு ஆக்குன, உன்னை கண்ணீர் குடிக்க வைக்கிற இந்த பிரச்சனைக்கு மத்தியில ஹல்லேலூயா. கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், உனக்கு விடுதலை தருகிறார். ஓ வந்து சேர்ந்து நான் உடமல் பவுடா ரகனா துனியா ஓ கண்ணீரை
கண்ணீரை காண்கிறார். ஓ கதறலை கேட்கிறார். ஓ ஓ ஓ கேட்கிறார். வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார். உனக்கு விடுதலை தருகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கையை உயர்த்தி ஆமென். பக்கத்துல சொல்லுங்க ஆமென் ஸ்தோத்திரம். பிரச்சனையில கை வைக்க போறது இல்ல, பிரச்சனையுடைய காரணத்துல கை வைக்க போகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். லூக்கா 7:14 வசனத்தை வாசிச்சா ஒண்ணு கூட உங்களுக்கு பிடி கிடைச்சிருமா? கிட்ட வந்து தொற்றிருக்க வேண்டியது வாலிபனையாக்கும். தொற்றிருக்க வேண்டியது மரித்து கிடக்கிற வாலிபனை தொற்றிருக்கணும். இவர் தொட்டது வாலிபனை அல்ல, சுவாமி படுக்கையில போட்ட பாடைய தேவன் தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனே எழுந்திரு என்றார். கையை உயர்த்தியாம ஆண்டவர் தொட்டது ஆமை யபிருவின் மகளை கையை பிடிச்சு எழுப்பினாரு. ஆமை யபிருவின் மகளை எழுப்பினார். ஆமை யோவான் 11ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் யோவான் லாசருவே வெளியே வா என்றார். இங்க அவன் கையை பிடிக்கல, அவனை எழும்ப சொல்லல, ஆண்டவர் பாடையை தொட்டார். இன்றைக்கு தேவன் அவன் பிரச்சனைக்கு எது காரணமோ அதுல தேவன் தொட போகிறார். உன் பிரச்சனைக்கு யார் காரணமோ, எவர்கள் காரணமோ, யார் உன் வீட்டை வேட்டையாடுகிறாங்களோ, யார் உன் சமாதானத்தை அவன் கெடுக்கிறாங்களோ அதன் மேல் தேவனுடைய கை இறங்கி வருகிறது. அங்க உடையுது, அங்க உடையுது சகோதரி, அங்க உடையுது. உன் குடும்பம் சிதறடிக்கப்பட, உன் வீடு சிதறடிக்கப்பட, உன் வாழ்க்கை சிதறடிக்கப்பட எது காரணமோ அங்க தேவன் கை வைக்க போறாரு. பிப்ரவரி மாசம் ஆண்டவர் கை வைக்கிறாரு. அந்த இடத்துல தேவனுடைய கை இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. குடும்பம் தகர்ந்தது, செல்வாக்கு தகர்ந்தது, பிள்ளை அவன் மானசீக ரோகியா மாறினது. அவன் பிள்ளை அல்ல, குடும்பம் தகர்ந்தது, வீடு தகர்ந்தது. அவன் தோத்திரம் காரணம் அவன் இதல்ல, காரணத்தை தேவன் கையில் எடுக்க போறாரு. காரணத்தை தெய்வம் கையில் எடுக்க போறாரு. நீ நின்று எழும்பி இருக்கிறத பார்க்க போகிறார். சகோதரா, படுத்து கிடந்தத, மரித்து போனத, ஜீவனற்று போனத, எழும்புறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னத, எங்க ஜீவிதம் அவன் மரித்த நிலைமை, எங்க வீடு மரித்த நிலைமை, எங்க பொருளாதாரம் மரித்த நிலைமை, எழும்ப முடியாதுன்னு யார் விதி எழுதி இருக்காங்களோ அங்க தெய்வம் கை வைக்க போகிறார். அதன் மேல தெய்வம் கை வைக்க போகிறார். அந்த காரணத்தின் மேல கர்த்தருடைய கை இறங்கி வரப்போகுது. அதன் மேல தெய்வம் கை வைக்க போறாரு. உடமல பௌடா ரகனா துனியா எம்பரபலபதா ரிபி கரபலபதன போச்சி ஹalleluya ரோகு யந்துனிஷி ரீதரபலபா. இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹalleluya ஆமென். கர்த்தர் உன் கண்ணீரை கண்டார். சொல்லுங்க, கர்த்தர் கண்ணீரை கண்டார், என் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் நாட்களோடு நாட்களை மீண்டும் தேவன் பெருக பண்ணுகிறார். தேவன் பெருக பண்ணுகிறார். ஆமா, உன் கால்களுக்குள்ள இருந்த ஒரு வல்லமை, உன் கால்களுக்குள்ள இருந்த ஒரு அசுத்தாவி, உன்னை பலவீனப்படுத்தின ஒரு கட்டு இப்ப ஒட்டஞ்சி ரத்தம் தரிந்து வெளியேறுகிறத பாக்குறேன். ரத்தம் தரிச்சு வெளியேறுகிறத பாக்குறேன். வா 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 வா. நடக்க முடியாத கால்கள், அவன் ரா முழுவதும் வேதனைப்படுத்துகிற ஆவிய, ராத்திரி முழுவதும் வேதனைப்படுத்துகிற, அவன் இரவு முழுவதும் காயப்படுத்துகிற வல்லமை வாவிலிய. ஆமென். ஹல்லேலூயா. ஐயா வையத்தி ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லணும், பிரச்சனையினுடைய காரியத்தில் மேல கர்த்தர் கை வைக்க போறாரு. பிரச்சனைக்கு மேல இல்ல, பிரச்சனைக்கு உண்டான ஒரு காரணம் இருக்கு இல்லையா, அது மேல தெய்வம் கை வைக்க போறாரு. இதுவரைக்கும் உங்க வீட்டுல நடக்க வேண்டிய தடையாச்சு இல்லையா, அவன் கட்டப்பட வேண்டிய வீடு, அவன் கட்டப்பட வேண்டிய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, அவன் எழும்பு பொருளாதாரம், உன் பிசினஸ் யாரால தடை பண்ணப்பட்டதோ அதன் மேல தெய்வம் கை வைக்க போறாரு. அதன் மேல தேவனுடைய கரம் இறங்கி வரப்போகுது. எண்ணி
சில நாட்களுக்குள்ள, சில காலத்துக்குள்ள அத பார்க்க போறோம். ஹalleluya. ஆமென். ஒரு ஞாபகம் வர்றதுனால ஏன் கர்த்தர் உடைவின் மேல கை வைக்கணும்? ஸ்தோத்திரம். மார்க் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 37ஆம் வசனம், 38ஆம் வசனம். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். என்னால் அதை ஏற்றுக்கிடவே முடியாது. என் ஆண்டவர் நித்திரையா இருந்திருப்பார்னு என்னால நம்பவே முடியல. அவர்கள் அவரை எழுப்பி போதகரே மடிந்து போகிறது உமக்கு, நாங்க அண்டார்டிகா கடல்ல முக்கடல் சந்திக்கும் இடம் கன்னியாகுமரியில தோத்திரம் இல்ல, நாங்க கங்கை நதியில மூழ்கிறது. தோத்திரம். உமக்கு தெரியாதா? ஒரு பெரிய புலம்பல். இயேசு இருக்கிற இடத்துல ஒரு புலம்பல். ஐயவையத்தியாமைனா இப்ப அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துக்கு வந்துருமா? இங்க எந்த போட்டு எந்த கப்பல் உடையுமோ அங்க தலை வச்சு படுத்திருக்கிறாரு. பின்னணியத்தில் அவர் என்ன வச்சிருந்தாரா? தலை வச்சிருந்தாரா? இப்ப வாசிமா. இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள். கடல் மோதுகிற ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணியம் ஊன்றி அசையாமல் இருந்தது. பின்னணியம் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று. பின்னணியம் கப்பலினுடைய கடலின் அலைகளினாலே உடைந்து போயிற்று. ஐயவையத்தியாம. இப்ப நீங்க அங்க மார்க்ல வாசிச்சா ஆண்டவர் எங்க தலை வச்சிருந்தாரு? பின்னணியத்துல தலை வச்சிருந்தாரு. ஏன்னா இங்க பின்னணியத்துலதான் அலைகள் மோதினால கப்பல் உடைந்தது. ஐயவையத்தியாம. சகோதரா, பிரிய சகோதரி, எங்க உடையும்னு நீ பயப்படுறையோ, எங்க செதறவனு நீ பயப்படுறையோ, எங்க குடும்பம் செதறவனு பயப்படுறையோ, அங்கதான் அவர் தலை வச்சிருக்கிறாரு. அங்கதான் அவர் தலை வச்சிருக்கிறாரு. அந்த தலையை தாண்டி உன்னை சேதப்படுத்த முடியாது. ஒரு சக்தியும் உன்னை சேதப்படுத்த. பிரச்சனைக்கு காரணம் எங்கேயோ அங்கதான் அவர் கை. பிரச்சனைக்கு காரணம் எங்கேயோ அங்க அவர் தலை வச்சிருக்கிறாரு. ஆமென். சொல்றது புரியுதா? அவன் தோத்திரம் எங்க போறாரு? ஒரு பிறவியில இருந்து ஒரு மனுஷன் பிசாசினாலே பிடிக்கப்பட்டவன நாட்டில் போய் அவன் ஆண்டவர் என்ன செய்யணும்? சுகப்படுத்த விரும்பினார். அவர் போறாரா? போன உடனே காற்று எதிரே அடிக்கிறது. அவர் இருக்கிற படகுலே அடிக்குது. ஏன்னா அவர் போய் 72,000 லேகியோன்கள் அவர் துரத்த போறாரு. அந்த வல்லமைகள் எதிர போராடுது. ஐயவையத்தியாமேனா. சீசர்கள் தம்மை கொந்தளிச்சதுக்கே பயப்படுறாங்க. ஆனா பின்னணிய உடைஞ்சா அதனாலதான் முன்னமே தலை வச்சிருக்கிறாரு. ஐயவையத்தியாமேனா. நீ 2024 வரைக்கும் உயிரோட இருந்ததல்ல. உன்னை தகர்க்கிறதுக்கு பல அலைகள் எழும்பினது. உன்னை உடைக்கிறதுக்கு பல அலைகள் எழும்பினது. உன் குடும்பத்தை மொத்தமா கொண்டு போறதுக்கு சில அலைகள் எழுப்பினது. அங்க தெய்வம் தலை வச்சிட்டாரு. அங்க தெய்வம் தலை வச்சிருந்தாரு. அங்க தெய்வம் தலை வச்சிருந்தாரு. அது கொண்டு நீ நொறுங்கல. அது கொண்டு நீ நொறுங்கல. அது கொண்டு நீ தற்கொலை நாவி உன்னை பல முறையில உன்னைய தூண்டுச்சு. நீ சாகிறதுக்கு மரணத்தின் விளிம்புக்கு போன. அவன் தடுத்தது யார் தெரியுமா? அவன் காரணக்காரர். அவன் பிரச்சனையை தடுத்து உன் எனக்கு ஜீவனோட தெய்வம் வச்சிருக்கிறாரு. Right now the Holy Spirit மரண ஆவியை வெட்டுகிற மரணத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் ஜீவிதம் இழந்து போய் ஜீவிதம் தோல்வி அடைந்து தற்கொலைங்கிற ஆவியை வெட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தில். வெட்டுகிற அந்த ஆவியை வெளியே வா, வெளியேறு. அந்த வீடை விட்டு வெளியேறங்கு. தரித்திரத்தின் ஆவியை வெட்டுகிற இயேசுவின் நாமத்தில். மரண சங்கார தூதனை வெட்டுகிறேன். சாம்பலை கழிப்பாக மாற்றுகிறீர். ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர்.
ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். என் பாத்திரம் நம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பே. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பே. ஓ நன்றி தகப்பனே, ஓ நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெக்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெக்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெக்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெக்கப்பட்டு போவதில்லை. கொம்பை உயர்த்தினீரே, தலையை உயர்த்தினீரே, ஓ கொம்பை என் தலையை உயர்த்தினீரே. வெக்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெக்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். சொல்லுங்க ஆமென். நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கீங்களா? கை அடிச்சிட்டும் கை அடிக்காம ஆமென் சொல்லியும் ஆமென் சொல்லாமல் இருக்கீங்களா? அதனால மார்ச் மாசம் தான் பார்லிமெண்ட் முடியும். மோடி வந்து அமெரிக்கா போயிட்டு வந்து வர்றது வரைக்கும் நடக்கும். அப்போ உங்க பேரெல்லாம் எழுதி கொடுப்போம். கை தட்டணுமா வேண்டாமா, அல்லேலூயா சொல்லணுமா வேண்டாமா, ப்ராசஸிங்ல வச்சு உங்களுக்கு சொன்ன பிறகு நீங்க என்ன செய்யுங்க? ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, கை தட்டுங்க. ஆளுங்களை பாருங்க, சரிங்க சரிங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க இங்க இருக்கும்போது உங்க வீட்டு எல்கையில ஒரு தூதனோடு கூட ஒரு யுத்தம் உங்க வீட்டுக்குள்ள இருக்க ஆவிகளோட ஆமை நடக்குது. ஆமை உங்க வீட்டுக்குள்ள அந்த ஆவிகளோட சில வல்லமைகள் ஆமை போராடுது. இன்றைக்கு வெட்டுகிறா. வா வா, இந்த பலவீன புலம்பலை கொடுக்கிற இந்த ஆவிகள் அந்த வீடு விட்டு அந்த எல்லையை விட்டு வெளியேறட்டும். வரட்டு வெளியே. ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஆமென் ஆமென். ஒரு ஸ்தோத்திரம். ஒரு மட்டி பச்சை கலர் ஸ்தோத்திரம். ஒரு மட்டி பச்சை கலர் அடிச்ச இந்த பெஞ்சி கலர் இந்த பெயிண்ட் அடிச்ச ஒரு வீடு நான் ஆவியில பாக்குறேன். உங்களுக்கு வீட்டுக்கு 3 வாசல், ஒன்னு பின் சைடு போகும், ஒன்னு முன் சைடு போகும், இன்னொன்னு நேரா இந்த பேக் சைடு போகும். அந்த வீட்டு பக்கத்துல ஒரு கிணறு தோண்டி 15-20 வருஷம் மூடியாச்சு. ஐயோ வையத்தியாம. இப்போ அங்க இருந்து ஒரு பழைய ஒரு பெட்டி, தகர பெட்டி உண்டு இல்லையா, அந்த பெட்டிக்குள்ள இருந்து மனுஷ தலை ஓடுகள் சில பெந்திக்கப்பட்ட சில கலையத்தின் ஆவி, கலையத்துல பெந்திச்ச சில வல்லமைகளை ஆண்டவர் 34-37 வருஷம் கட்டப்பட்ட உன் வீடை விட்டு, கட்டப்பட்டிருந்த அந்த வீடுகளை விட்டு இப்போ அது வெளியேறுகிறது. இப்போ அது வெளியேறுது. ஆமா, புலம்பல் உன்னைய புலம்ப பண்ணின, உன்னைய கண்ணீர் வடிக்க வச்ச மண்டைய கட்டி இருக்கிற, புத்திய கட்டி இருக்கிற ஆவியே வெளியே வா. வெளியில மைண்ட்ல இருக்கிற டிப்ரஷர்கள், தலையில் இருக்கிற குழப்பம், மானுஷிகமான போராட்டம். அல்லேலூயா அல்லேலூயா. ஒண்ணு கூட நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஆமே, 90ஆம் சங்கீதத்துல 10வது வசனத்துல ஆமே, நீங்க என்ன பாக்கீங்களா? இது கேட்கும் காலம். வீட்டுல போய் நீங்க படிக்கணும். மோசே சொல்றான், ஆயுசு நாட்கள் 70 பலத்தின் மிகுதியினால் 65 நெருங்கும் போதே ஆட்களுக்கு பயம். 68 ஆகும்போது ஆள் சொல்லி இனி 2 வருஷம் தான் நான் இருப்பேன். அல்லேலூயா. 69 ஆகும்போது பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு சொல்லுது, நீ அதை பார்த்துக்கிடணும், நீ இதை வச்சுக்கிடணும், பேங்க்ல நான் அதை வச்சிருக்கேன்னு. வாய கழுவு. இது உபவாச கூட்டம் இல்ல, சாரி மணி. வாய ஒண்ணு நல்லா மவுத் வாஷ் பண்ணணும். மாமே அல்ல கவனிங்க. மோசைக்கு 40 ஆண்டவர் 3 கொடுத்தார். ஒன்னு 40 வருஷம் வனாந்தரம், 40 வருஷம் மாமா வீடு, 40 வருஷம் மகிமையில தேவனுடைய பாமே ஓ ஸ்தோத்திரம் கூடாரத்தின் மேல. மோசே என்ன ஜெபம் பண்றான்? எங்களுடைய ஆயுசு நாட்கள் 70 பலத்தின்மை சொன்னவனுக்கு 120 வருஷத்தை தெய்வம் கொடுத்தார்னா, ஆமை உனக்கு ஆயுசு நாட்களை மரண வியாகுலங்கள், மரண புலம்பல்கள் இன்றைக்கு உன் எல்லையிலிருந்து
கேட்காத செவி, கேட்காத செவி, பார்க்காத கண்கள், ஆமே, செயலிழந்து போன உறுப்புகள் இப்போ இயேசுவின் நாமத்தில் பலனடைகிறது, பலனடைகிறது. ஹalleluya. ஐயவயத்தியாம, ஐயவயத்தியாம. ஹalleluya. 99% மரண பயம், 99% அவன் மரணத்துடைய அவன் வியாகுலம். வீட்டுல போய் போன் பண்ணி, நல்லா தான் பிரசன் கருகட்டியப்பல, எனக்கு பேடி, எனக்கு மரண பேடி தான். இன்னி சொன்னா, இன்னி ஒருவேளை நீங்க சொன்னார் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கையை உயர்த்தியாம, நான் இனி உங்களை 200 வருஷம் கேட்காக சொன்னேன். கையை உயர்த்தியாமன்னு சொல்லுங்க. அல்லேலூயாவா. ராத்திரி 1 மணிக்கு யோசிச்சேன், சொன்ன மோசை 70 போகலையே, சொன்ன மோசை அவன் பலத்தின் மிகுதினால 80 போகலையே, அவனை 120 வருஷம். அப்ப அது மோசைக்கு தான் அப்படி ஒரு ஜபம் இருந்துச்சு ஒழிய, அவன் தெய்வ திட்டம் அதல்ல. மோசையின் ஜபம் அதுவானால் தேவ திட்டம் அதுவல்ல. உங்க ஜபம் ஆண்டவரே நான் போகணும், நான் போகணும், நான் போகணும் இல்ல. ஓ புலம்பல் இன்னைக்கு களிப்பாக, புலம்பலை தேவன் களிப்பாக மாற பண்ணுகிறார். ஹalleluya. ஆமென். 120 வருஷம் மகிமையில நின்று ஊழியம். ஐயா வைத்தியாமே, தோத்திரம், நான் பெறாத என் மகன் அப்படி இந்த பூமியில நின்று ஊழியம் செய்ய போறான். ஐயா வைத்தியாமன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் சுரமண்டலத்தை எடுக்கும் போது அநேக சவுலின் ஆவிகள் அமை விழப்போகிறது. பக்தி விருத்தி உண்டாகும் தேசத்தில் ஆரவாரம் பண்ணி அவர்கள் தேவ சமூகத்தில் முழக்கமிடுவார்கள். ஆமென். ஹalleluya. நான் சொல்லது உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. மரணமே கூறி எங்கே, பாதாளமும் ஜெயமும் எங்கே? ஓ மரணமே கூறி எங்கே, பாதாளமும் ஜெயம் எங்கே? ஓ கிறிஸ்து எனக்கு ஜீவன், ஓ சாவனுக்கு ஆதாயமே. ஓ கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. ஓ ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். குழல் ஊத்துன டாக்டர் சொல்லிட்டாரு, நீ 15 நாள் தான் உயிரோட இருப்பேன். குழல் வச்ச டாக்டர் சொன்னாரு, ஹார்ட் பீட் ரொம்ப கம்மியா இருக்கு, நாம 15 நாள் தான் உயிரோட இருப்பேன். டாக்டர் எழுதி கொடுத்தாரு 3 மாசம் தான் உயிரோட இருப்பேன். ஐயோ வைத்தியாமேனா, காரணத்தின் மேல கை வைக்கிறவர், காரணத்தின் மேல கை வைக்கிற தெய்வம். ஆமென். நாயின் ஊர்ல இருந்து ஒரு மரணம் வெளியே வருது, நாயின் ஊர்ல இருந்து ஒரு மரணம் வெளியே வருது, ஜீவன் உள்ள போகுது. ஐயா வைத்தியாமேனா. அல்லேலூயாவா. ஐயா வைத்தியாமே. அழுகிறவ முன்னால ஒரு கூட்டம் நிறுத்தம் பண்ணி வருது. அந்த தாய் மட்டும் அழுது கொண்டே வருகிறாள். அவள் ஒரு கைம்பொன், அவள் ஒரு விதவை, அவளுக்கு யாருமே இல்லை. தோத்திரம். ஆனா இடவழியில அந்த புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாறும் பண்ணும்படி இடவழியில வந்து சொல்றாரு, உனக்கு சமாதானம், அழாத, உனக்கு சமாதானம். புலம்பலை மாற்றுகிறவர். அவன் பிரச்சனையின் மேல கை வைக்கிறாரு, பிரச்சனையின் மேல கை வைக்கிறாரு, காரணத்தின் மேல கை வைக்கிறாரு. ஆமாம். அவயம் செயல்பட போகுது. செயலிழந்த அவயங்கள் இந்த 1:25 இந்த 25 நிமிஷத்திலிருந்து செயல் இழந்து போன அவயங்கள், ஆமே, அது கிட்னியோ, லிவரோ, லங்ஸோ, ஹார்ட்டோ, ஆமே, ஆமே, தோத்திரம், இறை பகுதியோ, குடல் பகுதியோ, எதுவானாலும் இயேசுவின் நாமத்தில் அது செயல்பட ஆரம்பிக்கிறது, செயல்பட ஆரம்பிக்கிறது இப்பவே. பிரைஸ் தி லார்ட். ஐயா வைத்தியாமே. ஆமே. அந்த தாய், ஆமே, தோத்திரம். இப்ப நல்லா கவனிங்க, இப்ப கவனிங்க. அங்க இருந்து அந்த சுடுகாடோ, இடுகாடோ, சிமித்தேரியோ பாதி வரைக்கும் வடிச்ச கண்ணீர் வேற. இப்ப அந்த கண்ணீர் அங்க நிறுத்தப்படுகிறது, கண்ணீர் அங்க ஃபுல் ஸ்டாப் வருது. இப்போ பாடையில் இறந்தின வாலிபன் நேர வீட்டுக்கு திரும்புறான். ட்ரம்ஸோ, கிளார்னட்டோ, இல்லாட்டின பெரிய பேண்ட் மேல எதுவானாலும் முதல்ல என்ன பாட்டு பாடி இருப்பாங்க? அப்படித்தானே போயிருப்பாங்க. இப்ப அங்க இருந்து வேற ஒரு பாட்டு வீட்டுக்கு, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, ஹalleluya, இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே, ஹalleluya. ஆமென். இங்க வரைக்கும் வந்த பாட்டு வேற, இங்க வரைக்கும் வந்த பாட்டு வேற.
பாட்டுக்காரனுக்கு கூலி, அவன் கல்லறை வரைக்கும் பாடணும்னாக்கும் கூலி கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கு. கல்லறை வரைக்கும் மேல அடிக்கணும், கூலி கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்குது. இடைவெளியில வந்தா பாதி பணம் தானே தருவோம், இல்ல உனக்கு முழு பேமெண்ட் கொடுக்கிறோம். ஐயோ தேமே, அங்க பாடின பாட்டு வேற, இப்ப நீ பாட வேண்டிய பாட்டு வேற. ஏனென்றால் என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் தேவன் மாற பண்ணினார். ஆண்டவர் என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. 25 வருஷம் பிப்ரவரி 8ஆம் தேதி 1 மணி வேலை வரைக்கும் நீ வடிச்ச கண்ணீர் வேற, இனிமே நீ வடிக்க போற கண்ணீர் வேற. ஆனந்த களிப்பினால், ஆனந்த களிப்பினால், ஆனந்த களிப்பினால். ஆமென். அஞ்சொல்லது மனுஷராஜா, அஞ்சொல்லது மனுஷராஜா. Please listen to me. ஆமே, இன்னைக்கு தெய்வம் உன் கண்ணீரை துடைக்கிறாரு, உன் புலம்பலை கர்த்தர் மாற்றுறாரு. நீ ஒண்ணு சொல்லணும், ஒண்ணு சொல்லணும். ஆமென். தெய்வம் செய்தது நன்மைக்குதான், தெய்வம் செய்தது நன்மைக்குதான், தெய்வம் இதை அனுமதிச்சது நன்மைக்குதான். சகோதரி, ஒரு முடி போலும் தெய்வத்துக்கு தெரியாம பொழியாது, தெய்வத்துக்கு தெரியாம. தாரதாரையா கண்ணீர் விழுகிறதை பார்க்கிறேன், உன் கண்கள் குளமாகிறதை நான் பார்க்கிறேன். ஆமை, நீ சாரியில் எடுத்து மறுபடியும் ஆமை தொடர்ச்சி நீ நீருகிறதை ஆமை கர்த்தர் காண்கிறார். ஹல்லேலூயா. ஐயோ ஆமைனா, ஆமை, நீ கேட்டது மரண சத்தம், கேட்டது மரண சத்தம், கேட்டது மரிக்க போகிறாய் என்று. ஹல்லேலூயா. அடுத்த நிமிஷம் வருது, இன்றையிலிருந்து 3ஆம் நாள் நீ ஆலயத்திற்கு போவாய். இன்னையிலிருந்து புலம்பல் கர்த்தர் மாற்றி ஆலயத்துக்கு தேவன் உன்னை அனுப்புகிறார். அல்லேலூயா. ஆமென். கண்ணீரை கண்டேன், விண்ணப்பத்தை கேட்டேன். நாட்களோடு நாட்களை, நாட்களோடு நாட்களை, நாட்களோடு நாட்களை தேவன் கிருபையாய் மீண்டும் தேவன் தருகிறார். கிருபையாய் மீண்டும் தேவன் நாட்களை உனக்கு திரும்ப தேவன் தருகிறார். அல்லேலூயா. என் ஜபம் கேட்கலையோ, என் சத்தம் தேவனுக்கு தெரியலையோ, ஆமை, கேட்டவும் கண்ணீரை, கேட்டவும் கதறல, ஆமை, இன்னைக்கு பகல் ஆமை குமரல, அவன் புலம்பல தேவன் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஒரு மனுஷன் அழுகிறான், அவன் தன்னால நிறுத்த முடியாத அளவுக்கு அழுகிறான். வாசிமா. பின்பு தேவனுடைய மனுஷர் முகத்தை திருப்பாமல் அவனை நோக்கி கொண்டே அழுதான், நோக்கி நோக்கி கொண்டே அழுதான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயாவா. ஆமெனா. ஆமென். சிரியாவின் ராஜாவாகிய பெனதாப், ஆமென், அவன் மரணத்தின் பிடியில் இருக்கிறான், அவன் மரிக்க போகிறான். ஆனால் அந்த நேரத்துல வேற ஒரு மனுஷன் அங்க வருகிறான். அவனை அனுப்பி எலியாவின் இடத்துல கேட்கிறான், இவன் சாகாமல் உயிரோட இருப்பானா, இவன் பிழைப்பானா என்று. ஆமென். அப்படித்தான் 40 ஒட்டகத்துல கொண்டு போகிற அளவுக்கு காணிக்கைகள் கொண்டு போன, 40 ஒட்டகத்துல கொண்டு போனோம், அவ்வளவு காணிக்கைகளும் ஏற்றிக்கொண்டு மனுஷன் போய் கேட்கிறான், சீரியாவின் ராஜாவாகிய பெனதாப் உயிரோடு இருப்பானா என்று. அதுக்கு அவன் சொன்னா, உயிரோடு அவன் இருப்பான், ஆனாலும் மரிப்பான். ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டவுடனே அவன்கிட்ட போய் சொல்லு, இந்த வார்த்தைக்கு தான் இவன் நின்று என்ன செய்யறான், அழுகிறான். தேவ மனுஷன் அவன் முகத்தை பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்கிறான். சீரியாவில செய்தது என்ன, சீரியாவில இவனுடைய நடவடிக்கைகள் என்ன, தேவனுடைய காரியத்துல இவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான், அதை சொல்லி எலியா அழுகிறான். ஆமெனா. சொல்லுது மனுஷராஜா, அவனுடைய வியாகுலம், அவனுடைய புலம்பல், ராஜா விடுவிக்கப்படணும். இவன் கேட்டு வந்திருக்கான், 40 ஒட்டகத்துல கொண்டு வர்ற காணிக்கைகள் கொண்டு வந்திருக்கான். ஆனால் அடுத்த நாள் காலையில சீரியாவின் ராஜா தண்ணீர்லாலே நனைக்கப்பட்ட ஒரு கம்பளத்தை அவன் மேல போட்டான், அவன் மரித்து போனான். அவன் சொன்ன வார்த்தை, நீ போய் சொல்லு, ஆனா அவன் ஜீவனோடு இருப்பான், ஆனால் அவன் மரிப்பான். அல்லேலூயாவா. ஒரு தீர்க்கதரிசி அழுகிறான், ஒரு தீர்க்கதரிசி புலம்புறான்,
ஒரு தீர்க்கதரிசி அவனை பார்த்து முகம் மாற்றாம பார்த்து அழுகிறான். ஐயவையத்தியாமைனா, ஐயவையத்தியாமைனா, நல்ல கைய வைத்து சொல்லுங்க. உங்களுக்கு வேண்டி அழுகிற ஒரு கூட்டம். நீங்க தானே சார் ஓடி ஓடி போய் அழுகிறீங்க. நமக்கு வேண்டி அழுகிற ஒரு போதகன், நமக்கு வேண்டி கண்ணீர் வடிக்கிற ஒரு தீர்க்கதரிசி, நமக்கு வேண்டி கதற ஒரு ப்ராஃபட். ஆமென். அல்லேலூயாவா. நான் சொல்லது மனசலாஜா, அவன் மரித்தால் அவனுக்கு பின்னால யார் ராஜாவாகணும்? யார் ராஜாவாகணும்? யாரு? ஆசை. சொல்லுங்க, கைப்பிடி சொல்லுங்க. புலம்பலுக்கு காரணம் இருக்கிறது. அவன் விழுந்தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவனை தேவன் எழுப்புவார். அபிஷேகம் பண்ணப்பட்டவன தேவன் எழுப்புவார். சகோதரா, உன்னை கண்ட அழுத நாட்கள், நீ பார்த்து அழுத நாட்கள், நீ பார்த்து புலம்பின நாட்கள், ஆமை நீ இப்படி இருக்க மாட்டேனோ, இப்படி என் வாழ்க்கை வரக்கூடாதோ, இப்படி என் ஜீவிதம் ஆமை வரக்கூடாதோ என்ற அழுத நாட்கள் மாறி தேவன் உன்னை இருக்க வேண்டிய ஸ்தானத்துக்கு உன்னை மகிழ்ச்சியாய் தேவன் கொண்டு வருவார். தேவன் உன்னை மகிழ்ச்சியாய் கொண்டு வருவார். அல்லேலூயா. நான் சொன்னது மனசலாச்சா? வேதனைப்படுத்தி வியாதிக்கு காரணமா இருந்த, உன் குடும்பத்தை இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமா இருந்த, உன் வெற்றிக்கு உன் தோல்விக்கு காரணமா இருந்த, உன் நன்மைக்கு நன்மை அடைய விடாம காரணமா இருந்த, அதன் மேல தேவனுடைய கை வைக்க போறது. அதன் மேல தேவனுடைய கை வைக்கும் போது, அதன் மேல கர்த்தருடைய கை வைக்கப்படும் போது, மரித்தவன் எழும்பி நின்றான். மரித்தவன் எழும்பி நின்றான். வாலிபனே எழுந்திரு என்றான். கைய வைக்காம இன்னைக்கு உங்க எல்லைக்குள்ள, உங்க வெற்றிபரமான தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த வார்த்தை கடந்து வர போகிறது. அந்த வார்த்தையை கர்த்தர் கடந்து கொண்டு வர போகிறார். சகலமும் எழும்பி நிற்க போகிறது. சகலமும் தலை தூக்க போகுது. விழுந்து கடந்த பலதும் தலை தூக்க போகுது. நீ தலை குனிஞ்சு நின்ன அந்த எண் இருக்கலையா, அந்த எல்லை இருக்கலையா, அங்க தேவன் தலை நிமிர்ந்து நிற்க செய்ய போகிறார். அங்க தேவன் தலை நிமிர்ந்து தலை உயர்த்தி உங்க பிள்ளைகள், உங்க பொருளாதாரம், உங்க பிசினஸ், உங்க வீடு, உலகத்துல வேணா நடக்கலாம், உலகக்காரனுக்கு நடக்கலாம், ஆனா உனக்கு அது சம்பவிக்காது, உங்களுக்கு அது சம்பவிக்காது. நான் சொல்லது உங்களுக்கு புரிஞ்சுட்டா? அல்லேலூயாவா. எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிச்சுட்டு, நம்ம 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிச்சுட்டு 14ஆம் அதிகாரம் 16வது வசனம், 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிச்சுட்டு முடிக்க போறோம். நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி, அல்ல கவனி, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஒரு ரெட்டை உன்னுடைய 30ஆம் சங்கீதத்துல வாசிக்கல 11ஆம் வசனத்துல, ஒரு ரெட்டுக்கு பதிலாய் ஒருத்தன் தன் வஸ்திரங்களை கிழித்து அவன் ரெட்டு உடுத்தி கொண்டு, சாம்பலை போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் உயரமுள்ள மகா சத்தத்துடன் அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தார். ரட்டுடுத்தினவனாய் ஐயவையத்தியாமன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மருதுகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஆமை ராஜாவுக்கு முன்னால ஆமை தோத்திர ரெட்டு உடுத்து கொண்டு ஆமை அலங்கத்துக்கு முன்னால வருகிறான். அலங்கத்துக்கு முன்னால ரெட்டு உடுத்தி கொண்டு வருகிறான். ஆமை மருதுகாய் ஐயவையத்தியாமைனா. ஹல்லேலூயா. ஆமை யூதர்கள் கழிவு, யூதர்களுக்கு நேராய் ஆமான் திரும்பி இருக்கிறான். ஆமானுடைய கைகள் தோத்திரம் அகஸ்துவ ராயனிடத்துல சொல்லி ஆமை அகஸ்துவ ராயனை யூதர்களுக்கு நேராய் திருப்புகிறான். யூதர்கள் அழிக்கப்பட போகிறார்கள் என்று கேள்விப்பட்ட போது தன் வஸ்திரங்களை கிழித்தான், ரெட்டு உடுத்தி கொண்டான். 5ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிப்பா. 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்து, நல்ல கவனிங்க. ஆமா, உனக்கு ஒரு ரெட்டு இருந்தா ராஜவஸ்திரம் ஒண்ணு தேவன் உனக்கு தருவார்.
எங்க உனக்கு ரெட் இருக்குதோ, எங்க உனக்கு அழுகையின் வஸ்திரம் இருக்குதோ, எங்க சாம்பலினுடைய வஸ்திரம் இருக்குதோ, பரவாயில்ல, உங்களை நம்பி சொல்லிருக்க கூடாது. உங்களை நம்பி பேசுன தப்பு நான் திருப்பி எடுத்துக்கிறேன். சாரி, வெரி சாரி. உங்களை நம்பி நான் சொன்னது தப்புதான். நான் ரோட்ல நின்று பிரச்சனை பண்ணிட்டு 2 பேர் கேட்டு போயிருப்பான். ரெட்டின் அனுபவம், சாக்கின் அனுபவம், சாம்பலில் புரண்ட அனுபவம் முருதுகாய்க்கு முன்னால நிக்கும்னா, தாதி மாறும் எஸ்தருக்கு முன்னால பட்டுடுத்த வஸ்திரம், ஆமே ராஜ வஸ்திரம் தரித்து, ராஜ வஸ்திரம் தரித்து, ஆமே எஸ்தர் ராஜ வஸ்திரத்தை தரித்து கொண்டு, ஹalleluya. உனக்கு ரகசியம் தெரியல சகோதரா, சகோதரி, உங்களுக்கு ரகசியம் தெரியல, உங்களுக்கு வேதத்தினுடைய ஆழம் புரியல. ஹalleluya. ஆமா, புலம்பலை ஆனந்த களிப்பாக்கி ஒரு ரெட்டை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்ற போகிறார். ரெட்டுடுத்த காலம் இருந்தா, சாம்பலில் புரண்ட காலம் இருந்தா, ஆமே 37 இடத்துல வேதத்துல சாக்கு உடுத்து ரெட்டு உடுத்திருந்த அனுபவம் இருக்கிறது. முதல் ரெட்டு உடுத்தின மனிதன் யாக்கோபு. முதல் 37ஆம் அதிகாரத்தில் முதல் ரெட்டு உடுத்தினவன் யாக்கோபு. யோசேப்பு மரித்தான் என்று கேள்விப்பட்ட போது தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ரெட்டுடுத்தினான். ஐயா வையத்தியாமேனா, தகப்பன் ரெட்டுடுத்தினான். ஆதிகாமம் 41:41 மகன் ராஜவஸ்திரம் தரித்தான். மகன் ராஜவஸ்திரம் தரித்தான். ராஜாவினுடைய ரதத்தில் ஏறினான். ராஜாவின் மோதிரம் யோசேப்பு கையில கொடுக்கப்பட்டது. சரப்பணியினுடைய ஒரு மாலை அவன் மேலே வந்து விழுந்தது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். கோணி குறுகி இந்த நாள். ஹalleluya. பக்கத்துல கிடந்த கண்ணாடி பார்த்தீங்களா? காலையில் போட்டிருக்க கண்ணாடி இல்ல, கண்ணாடி பார்த்தீங்களா? கண்ணாடி போட்டு பார்த்தீங்களா? பார்க்க நான் பார்த்த கண்ணாடி எனக்கு காலையில போய் சொல்லிச்சு. ஆமா, ஏன்னா இந்த சாரி உடுத்தினா நல்லா இல்லை. யார் சொல்றா? இன்னைக்கு என் முகம் தெரியல. யார் சொல்றா? இன்னைக்கு நான் நேற்று மாதிரி என் மண்டை இன்னைக்கு எப்படி இருக்கு கொண்டையெல்லாம்? யார் சொல்றா? கண்ணாடி உண்மை சொல்லிட்டா? சொல்லல. அப்போ உண்மையை சொல்லுகிற ஒரு கண்ணாடி, அவன் உண்மையை சொல்லுகிற ஒரு தெய்வம் உனக்கும் எனக்கு முன்ன. அல்லேலூயா. சாம்பல்ல புரண்ட நாள். அல்லேலூயா. நல்ல ஒரு வஸ்திரம் போலும் இல்லாத ஒரு ஜீவிதம். அடுத்தவங்கிட்ட தோத்திர சின்ன ஒரு மாலை கடை வாங்கி போட்டுட்டு கல்யாண வீட்டுக்கு போன நாள். ஒரு நல்ல செருப்பு இல்லாத ஜீவிதம். எழுதி வச்சுக்க, சாம்பல்ல புரண்டான் முருதுகாய் ரெட்டுடுத்தினா. அவனுடைய தாதியாகிய எஸ்தரோ பட்டுடுத்தினாள். ஐயா வையத்தியாம, ரெட்டின் அனுபவம், ஒரு ரெட்டின் அனுபவம், சாக்கின் அனுபவம் இன்றைக்கு தேவன் மாற்றுகிறார். சாக்கினுடைய அனுபவம் உங்க பிள்ளைகளுக்கு அந்த ஜீவிதம் வராது. உங்க பிள்ளைகளுக்கு அந்த ஜீவிதம் வராது. நீங்க வாழ்ந்த வாழ்க்கை உங்க பிள்ளைகள் வாழாது. உங்க பிள்ளைகள் ராஜ மேன்மையில் இருப்பாங்க. ஸ்தோத்திரம். இங்கிலீஷ் ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகள், யூ அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ்? உங்க பிள்ளைகள் ஸ்தோத்திரம் ராஜ மேன்மையில் இருப்பார்கள். நீங்க சமைச்சா கொடுத்துனீங்க, நீங்க சாம்பல்ல புரண்டீங்க, நீங்க கண்ணீர் வடிச்சங்க. உங்க பிள்ளைகள் ஹalleluya, ஹalleluya. பக்கத்துல சொல்லுங்க. பிறந்த பிறகு எழுதின ஜாதகம். நீங்க வீட்டுல எழுதி வச்சுட்டீங்களா? அதை நான் சொல்லல. பிறந்த பிறகு எழுதின ஜாதகம். பிறக்கும் முன்பே எழுதினால், பிறப்பதற்கு முன்னே எழுதினால், அது தேவனுடைய திட்டம். அது தேவனுடைய திட்டம். அது தேவனுடைய திட்டம். அது தீர்க்க தரிசனம். அது நிறைவேறித்தான் ஆகும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ராஜா என்ன கேட்டிருக்கணும்? அந்த எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரிச்சிருக்காளே, சாக்குல தானே அவன் இருந்தான். ஆமென், அல்லேலூயா. நீர் தேசத்துக்கு ராஜா, நீர் அகஸ்துவர் ராயன், நீர் இந்த ஸ்டேட்டுக்கு நீர் ராஜா. பட் எங்கள் ராஜாதி ராஜா, எங்கள் தேவாதி தேவன், எங்கள் கர்த்தாதி கர்த்தர், அவருக்கு பிள்ளை நானு, அவருக்கு பிள்ளை நானு. அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜாவின் செங்கோல் குழுமுற்றத்தில் நிற்கிற எஸ்தருக்கு நேராக நீட்டப்பட்டது. ரெட்டு என்னதான் மாறுது? ரெட்டுக்கு பதிலா பக்கத்துல சொல்ற ரெட்டுக்கு பதிலா என்ன கொடுத்திருக்கிறாரு? எனக்கு காது கேட்காது, உங்களுக்கு தெரியுமா? மகிழ்ச்சியினால் 16 அதிகாரம் 16 யூதருக்கு வெளிச்சமும், வார்த்தை கவனிக்கணும். இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் அதை திரும்பி சொல்லணும். களிப்பும் கனமும் உண்டாயிற்று. சாக்கின் அனுபவம் இருக்கிறதோ, எல்லாராலும் மிதிக்கப்படுகிறையோ, எல்லாரும் சவட்டி ஏறி மேல நிக்கிறாங்களா, ஒன்ன மிதிச்சிட்டுதான் அவங்க சந்தோஷம் கொண்டாடுறாங்களா? உனக்கு மகிழ்ச்சியும் கனமும் மேன்மையும் தேவனிடத்திலிருந்து சாக்கின் அனுபவத்துக்கு பதிலாய் எவ்வளவு நல்ல தெய்வம், எவ்வளவு நல்ல தெய்வம், எவ்வளவு நல்ல ஆண்டவர். ஆமென். பாளையம் இறக்கினாலும் பாளையம் ஏற்றினாலும் நீ அதை ஏறி இறங்கிறதுக்கு தயார்னு சொன்னான். உன்னை இறக்குற இடத்துல தாழ்மையோட, ஒரு முறுமுறுப்பு இல்லாம சந்தோஷத்தோட நீ இறங்கினா, உன்னை கனமான இடத்துல கொண்டு வைக்கிறதுக்கு என் தேவனால முடியும். அல்லேலூயா. உன்னை மேன்மையான இடத்துல வைக்க தேவனால முடியும். மேன்மையான இடத்துல தேவனால வைக்க முடியும். ஆமென். ஒருவேளை சும்மா இருக்கிற ஆளை கூப்பிட்டு நீங்க கொஞ்ச நேரம் சிரிச்சு துள்ளுங்கன்னா அவன் துள்ளிடுவான். இல்லாட்டினா டான்ஸ் ஆடுற மீது இன்னும் கூட டான்ஸ் ஆடுறான்னு அவன் நல்லா ஆடுவான். ஆனா சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் புலம்பல் நடுவே என்னை ஆனந்த களிப்பாக்குனேன். அழுகிற ஒருத்தன் நன்முன்னால புள்ள செத்துட்டுன்னு கிடக்குறான். ஆண்டவர் என் ஜீவனை எடுக்க போறாருன்னு எசைக்கியாவுக்கு சொல்லியாச்சு. ஆமென். நான் சொல்றது உங்களுக்கு மனசுல ராஜா, புள்ள செத்துட்டுன்னு ராஜாவுக்கு சொல்லியாச்சு. ஆண்டவருக்கு தெரியும். அந்த புலம்பலத்தான், அந்த இடத்துல இருந்துதான் ஆனந்த களிப்பாய் தேவன் மாற பண்ணுகிறார். அழுகிற ஒருத்தனால பாட்டு பாட முடியாது, துக்கம் கொண்டாடுற ஒருத்தனால ஆனந்தத்துல துள்ள முடியாது. ஆனால் என் சத்திய வசனம் சொல்லுகிறது, ஆமை இன்றைக்கு உன் புலம்பலை தேவன் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறார். உன் சாக்கு ஆமை ஒரு ரெட்டு சிங்காரமாக மாறுகிறது. பெற்றுக்கொள்ளும் அபிஷேகத்தை ஒரு வல்லமை இறங்கி வருகிறது, ஒரு வல்லமை இறங்கி வருது, ஒரு அபிஷேகம் இறங்கி வருது, ஒரு அக்கினி, ஒரு தீ, ஒரு சாம்பல், ஒரு சாக்கு. ஹalleluya, ஹalleluya. எவ்வளவுக்கு எவ்வளவு உன்னை மனுஷன் தாக்குறானோ, எவ்வளவுக்கு மனுஷன் உன்னை கீழே போட்டு மிதிக்க நினைக்கானோ, எவ்வளவுக்கு மேல தீமையான விமலமா நான் சொன்னதை கேட்டது நீங்க ஆவியில நிறைய மாத்திரம் 10 பேரை நீங்க தொட்டுட்டு நிறைய. ஆமென். ஹalleluya. எவ்வளவுக்கு எவ்வளவு மனுஷன் கீழே போடுறானோ, உங்க மேல எவ்வளவு வீண் வார்த்தைகள் கட்டப்படுதோ, புனையப்படுகிறதோ, தீமையான மொழிகளை சாட்டுகிறாங்களோ, அந்த நேரம் சாக்கில் இருக்கிற அனுபவம், சாக்கில் நிக்கிற அனுபவம். யாருக்கு விரோதமா பேசாத, யாரையும் காயப்படுத்தாத. இந்த நாவு எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டியது, இந்த நாவு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் சொல்ல வேண்டியது, இந்த நாவு எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டியது.
இந்த நாக்குல 2 ஆயுதத்தை பயன்படுத்த முடியாது. கசப்பையும் ஸ்தோத்திரம் தித்திப்பையும் பயன்படுத்த முடியாது. ஒரு வீட்டிலிருந்து 2 தண்ணி வராது. உன்னை எங்கன கட்டினால் அமைதியா இரு. அவர்கள் கண் காணும், அவர்கள் பார்க்கத்தக்க உன் சாக்க மாத்திட்டு தேவன் உன்னைய பட்டினால, ராஜ வஸ்திரத்தினால, ராஜ வஸ்திரத்தினால, ராஜ சிங்காசனத்தின் மேல சாம்பல் மாறுது. உன் கண்ணீர் இன்னைக்கு மாறுது. உங்க கண்ணீர் துருத்தில, உங்க கண்ணீர் துருத்தில கர்த்தர் பிடிக்கிறாரு. துருத்தி நிறைந்திருக்கிறது. யாருக்கும் தெரியாம நீ வடிச்ச கண்ணீர், யாருக்கும் தெரியாம நீ புலம்பின புலப்போம். அவன் அழுது கொண்டே நடந்தாய், அழுது கொண்டு பைத்தியக்காரிய போல இருந்தாய், அழுது கொண்டு நீ துக்கித்தாய். அந்த கண்ணீருக்கு பதில், அந்த கண்ணீருக்கு பதில் ஆனந்த தோத்திரம், ஆனந்தத்தை தருகிறா, மகிழ்ச்சியை தருகிறா. ஆமென். அல்லேலூயா. நான் அறியாத இந்த முகங்களை எல்லாம் பிள்ளைய போல நேசிக்க ஒரு பெத்த பிள்ளைங்க உட்கார்ந்துருக்காங்க. எங்க அம்மா ஸ்தோத்திரம், இந்த அம்மா உட்கார்ந்துருக்காங்க, ராஜம்மா உட்கார்ந்துருக்காங்க ஸ்தோத்திரம், மாவரவுள்ள ஜனங்கள் எங்க அப்பாங்க இருக்காங்க. அவங்களை நான் பார்த்ததே கிடையாது. ஒரு நாள் கூட நான் அவங்கள பார்த்ததில்லை. என்ன தவறு நான் செஞ்சேன்னு தெரியல. அப்படிப்பட்ட பிள்ளைகளை எழுப்பி ஊழியத்தினுடைய எல்லைகளை தேவன் இம்மட்டுமா தேவன் விசாலப்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. 5800 பேருக்கு மேல இந்த கை பதிஞ்சிருக்குது. 5800 பேருக்கு மேல இந்த கைகள் பதிந்திருக்கிறது. நேரம் வரைக்கும் எனக்கு வேதத்தை அண்டி வேற ஒண்ணு எனக்கு இதுவரைக்கும் பிரசங்கிக்க தெரியாது. சாக்கு எங்க உண்டோ, எங்க ரெட்டு இருக்குதோ, ஆசீர்வதிச்சுட்டு கிளம்பிட்டேரு, ஆசீர்வதிச்சு பயணம் பண்ணிக்கிட்டேரு. பட்டுடுத்தி ராஜாவுக்கு முன்னால, ராஜ சிங்காசனத்துக்கு முன்னால நிக்கிற நாட்கள் வருகிறது. ரேகமான குடலப கரபலபா ரியாந்தர ஹந்தரபலபா உடமல் பௌடா ரகதனா தீரட்சைப மீட்டன ரோட்வி இயேசுவின் நாமத்தில். ஆமென். நான் பிரசங்கிக்கும் இயேசு உயிருள்ளவர். நான் பிரசங்கிக்கும் இயேசு அவர் ஜீவனுள்ளவர். கையை உயர்த்தியாம ஹல்லேலூயா. என் கண்ணீர் எல்லாம் அவன் வேதனை கொண்டு இல்ல, என் கண்ணீர் எனக்கு சந்தோஷமா தேவன் தந்தது. ஐயோ உயர்த்தியாமேனா. இந்த 24 வருஷம், அவன் 24 வருஷம் ஆண்டவர் என்னை நிறுத்தினது கொட்ட காரணம் அவன் கண்ணீர் தான். இந்த கண்ணீர் தான் தேவனுடைய சமூகத்தில் இம்மட்ட நிறுத்தி இருக்கிறது. ஆமா. கூடா லகதா ஹதனபா பக்கத்துல சொல்லுங்க. புலம்பல் ஆனந்த கழிப்பாகிறது. ஒரே வாரத்துல உன் கண்ணீருக்கு ஒரு பதில் வந்து கொண்டிருக்கிறது. ஒரே மாசத்துல உன் கண்ணீருக்கு பதில் வந்துகிட்டு இருக்குது. 45 நாள், 45 நாள் அதுக்குள்ள ஒரு பெரிய காரியம் உன் வீட்டுல நடக்க போகுது. இந்த புலம்பல் 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 இந்த புலம்பலை தேவன் மாறப்படுகிறார். இது ஆனந்த கழிப்பாய் மாறுகிறது. ஆல் ஸ்டாண்ட் அப். எல்லாரும் எழுமிருக்கிற பிரசங்கம் முடிக்க முடியாது. எழுமிருக்கலாம். எல்லாருடைய கண்களை மூடினவர்களா, எல்லாரும் தேவ சமூகத்தில் தங்களை தாழ்த்தினவர்களா. ரேகமான குடலப கரபலபா ரியாந்தர கல்வர மீட்டனா. ஆமென். 5 நிமிஷத்துல முடிக்க போறோம். யாராவது ஒருவர் என்னை இன்னைக்கு அபிஷேகம் பண்ணணும், நானும் வருகிற வெள்ளிக்கிழமை அந்த பிரேயர்ல அட்டெண்ட் பண்ணணும்னு விரும்புகிறவங்க கமான் எவரிபடி குயிக்க முன்னாடி ஓடி வரலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன்.